ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் புதுசாக செல்லர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அவங்க கஸ்டமர் கேர்லேருந்து அடிக்கடி உங்களுக்கு கால் வந்துகிட்டே இருக்கும். உடனே லிஸ்டிங் பண்ணுங்கள் சார், உடனே ஒரு நாள் தான் இருக்குது, உடனே லிஸ்டிங் பண்ணுங்கள், உங்களுக்கு ஃப்ரீ 1000 ரூபா கொடுத்துருக்கோம், ஆட் கிரெடிட்ஸ் கொடுத்துருக்கோம், உடனே ரன் பண்ணுங்கள், இந்த டேட்டுக்குள்ளே ரன் பண்ணுங்கள், இல்லைனா உங்களுக்கு போய்டும் அப்படின்னு சொல்லி அவங்களை வந்து தொந்தரவு கொடுத்துட்டே இருப்பாங்க. தயவுசெய்து அக்செப்ட் பண்ணாதீங்க. கிட்னியை திட்டத்தை கூப்பிட்ற மாதிரி வா அப்படின்ற மாதிரி ஆட் ரன் பண்ணுங்கன்ற மாதிரி கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. பண்ண வேணாம், எதுக்குன்ற ரீசனை சொல்கிறேன். அதேமாதிரி அமேசானில் புதுசாக செல்லர் அக்கௌண்ட் நம்ம ஓப்பன் பண்ணாலுமே சில பெனிஃபிட்ஸ் தருவாங்க. அதுலேயும் 1000 ரூபா ஃப்ரீ கிரெடிட்ஸ் இருக்குது. அமேசானில் கூட ஆடுக்கு ஓரளவுக்கு சேஃபான என்விரான்மெண்ட் இருக்குது, நீங்கள் இந்த 1000 ரூபா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். பட் ஃப்ளிப்கார்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆட் ரன் பண்ணுறதுல அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லணும். அவங்க இன்னும் அவங்களோட ஆட் ஈக்கோ சிஸ்டத்தை இன்னும் சரியாக பண்ணல. பட் வந்து நீங்கள் ஆடுக்கு வந்து 1000 ருபீஸ் இருக்கே அப்படின்னு செக் பண்ணால் அவங்க மினிமம் ஒரு நாளைக்கு 300 ரூபா தான் வச்சுருக்காங்க. பட்ஜெட் வந்து 300 ரூபா தான், அதுக்கு கீழே வைக்க முடியாது. அமேசானில் நம்மளோட இஷ்டத்துக்கு வச்சுக்கலாம். பட் இவங்க வந்து 300 ரூபா நீங்கள் டெய்லி ஸ்பெண்ட் பண்ணி ஆகணுன்ற மாதிரி வச்சுருப்பாங்க. நீங்கள் ஆடு ரன் பண்ண உடனே உங்களுக்கு டக்குன்னு வந்து 1 மணி நேரத்தில் கூட அந்த 1000 ரூபா தீர்ந்து போயிடும், அந்தளவுக்கு இருக்கும். அதுக்கடுத்து உங்களுக்கு வர வேண்டிய செட்டில்மெண்ட்லேருந்து காசு எடுத்துகிட்டே இருப்பாங்க. ஃப்ளிப்கார்ட்டை பொறுத்தவரைக்கும் இந்த 1000 ரூபா யூட்டிலைஸ் பண்ணலாம், ஆட் ரன் பண்ணலாம் அப்படின்னு போனீங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய செட்டில்மெண்ட்லேருந்து மைனஸில் போக நிறைய சான்சஸ் இருக்குது. உங்கள் ப்ராடக்ட் நல்லா இருக்குது அப்படின்னா ஃப்ளிப்கார்ட்டில் தானாக ஆர்டர் வரும். நீங்கள் கேம்பெயின் எதுவுமே ரன் பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. பட் கொஞ்சம் டைம் ஆகும். ஃப்ளிப்கார்ட்டில் போட்ட உடனே உங்களுக்கு ஆர்டர் வராது, கொஞ்சம் சில மாதங்கள் கூட ஆகலாம். பட் ஆர்டர் வருது அப்படின்னா கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். அமேசானில் நீங்கள் ஆட் ரன் பண்ண போகிறீங்க அப்படின்னா லிஸ்டிங் பண்ணிவிட்டு பக்காவாக பண்ணிக்கோங்க, லிஸ்டிங் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் ரிவ்யூஸ் வாங்கிக்கோங்க. ரிவ்யூஸ் வாங்காமல் கேம்பெயின் ரன் பண்ணுறது வேஸ்ட்டு தான். ரிவ்யூஸ் வாங்கினதுக்கப்புறமா அந்த 1000 ரூபாய் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணலாம். அது கொஞ்சம் நாளைக்கு உங்களுக்கு வேலிடிட்டி இருக்கும். ரிவ்யூஸ் வாங்கினதுக்கப்புறம் ஆட் யூஸ் பண்ணுங்கள். அடிக்கடி கால் பண்ணிட்டே இருக்காங்க, கொஞ்சம் ட்ரை தான் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு அதை தேடி போயிடாதீங்க. அப்புறம்